இங்க இவன் காலேஜ் படிக்கும்போது கூடவே படிக்கிற ஒரு பொண்ணு அவளே வந்து நான் உன்னை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறா. ஆனா இவன் பயந்து இதெல்லாம் பிராங்கான்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறான். பட் 3 வருஷமா நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். 3 தடவை தான் இது வரைக்குமே பேசியிருக்கேன். நீ வேணா ஞாபகப்படுத்தி பாருன்றான். இவனும் ஞாபகம் பண்றான். அந்த பொண்ணு சொன்னது உண்மைன்னு தெரிய வருது. சோ இவங்க 2 பேருமே சின்சியரா லவ் பண்ணி காலேஜ் முடிஞ்சதுமே இந்த பொண்ணு ஐடில ஜாயின் பண்றா. இவனுமே கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர்லாம் பண்றான். ஸ்விம்மிங்ல சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். பட் இந்த பொண்ணுக்கு யூஎஸ்ல செட்டில் ஆகணும் தான் ஆசையா இருக்கும். ஆனா இவன் தங்கச்சி கல்யாணம் பண்ண பிறகு தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு வேலை செய்யற இடத்துல மேனேஜர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புவாரு. அதனால நான் யூஎஸ் போக போறேன். நீயும் என் கூட வந்துறியான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆனா அந்த பொண்ணு இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துடுறா. தென் இவன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு விட சொல்லிடுறான். பட் இந்த பொண்ணு நம்ம எப்படியாச்சும் யூஎஸ் போயிடலாம் நீ வந்துருன்னு சொல்றான். ஆனா இவன் நான் ஸ்விம்மிங்ல சாம்பியன் ஆகணும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றான். ஆனா இந்த பொண்ணு உன்னோட தங்கச்சியை இங்க எங்கன்னா ஹாஸ்டல்ல சேர்த்துரு கவர்மெண்ட் வேலையெல்லாம் சேர்ந்து நம்ம முன்னேற முடியாது. அது மட்டும் இல்லாம ஸ்விம்மிங்ல உன்னோட வாழ்க்கையே கிடையாது. நீ என் கூட வந்துரு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. பட் இவன் இதை கேட்டதுமே ரொம்பவும் கடுப்பாகி நீ காலேஜ்ல இருந்த மாதிரி இப்ப இல்ல நீ ஐடில சேர்ந்ததுமே யூஎஸ் போறேன்னு சொல்லிட்டு என்னையே நீ கேவலப்படுத்துற நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இருந்தாலும் இவன் அந்த பொண்ணை மறக்க முடியாம திரும்பவும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பப்புக்கு போறான். பார்த்தா அந்த பொண்ணு மேனேஜர் கூட என்கேஜ்மெண்ட் ரிங்க போட போறா. அதை பார்த்ததுமே இவன் தடுத்து நிறுத்திடுறான். ஆனா அந்த பொண்ணு கடுப்புல திட்டி விட்டுறா. சோ இவனையே அங்கிருந்து அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க. சோ எனக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கிறதுனால தான் அவளை மறக்கதா இந்த மாத்திரையே போட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. மத்தபடி நான் யாரையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் மயக்க போட்டு கீழே விழுந்துறான். அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க.